பேச்சிப்பாறை அணை 1897 இருந்து 1906 வரையிலான காலகட்டத்தில் ஐரோப்பிய பொறியாளர் மிஞ்சின் என்பவரால அப்போதைய திருவிதாங்கூர் மகாராஜா மூலம் திருநாள் காலத்துல கட்டப்பட்டுச்சு. இதுக்காக செலவழிக்கப்பட்ட மொத்த தொகை 26.1 லட்சம். இந்த அணை கட்டப்பட்ட சமயத்துல இதோடைய உயரம் முதல்ல 42 அடியா இருந்துச்சு. 1964 வருஷத்துல மேலும் 6 அடிகள் கட்ட முடிவு செஞ்சு 1969 வருஷத்துல அணையுடைய உயரம் 48 அடியா கட்டி முடிக்கப்பட்டுச்சு. இது காமராஜர் காலத்துல கட்டப்பட்டது. ராதாபுரம் தாலுகாவில் நிரந்தர ஆற்று பாசனமோ கால்வாய் பாசனமோ கிடையாது. கிணறு நிரம்பினா மட்டுமே இந்த தாலுகாவில் விவசாய பணிகள் தடையின்றி நடக்க முடியுங்கிற நிலையில தான் இந்த அரசாணைய காமராஜர் அவர்கள் போட்டிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு ஆகிய இந்த 3 அணைகளுடைய மொத்த கொள்ளளவு 4300 மில்லியன் கன அடி. இந்த அணைக்கட்டுகள்ல 1300 மில்லியன் கன அடிக்கு மேல இருக்குது அப்படின்னு சொன்னா அதிகப்படியான தண்ணீரை ராதாபுரம் சிற்றாறு பட்டணங்கால்வாயில திறந்து விடணும். இத 16/12/1970 தேதியிட்ட அரசாணை எண் 2584